Hi everyone, welcome to Easy English to Communicate YouTube channel. Guys, இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி வந்து எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேவோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, எல்லா சப்ஜெக்ட்ஸோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் வந்துட்டு மென்சுரேஷன்லேருந்து நமக்கு 3 to 4 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸில் வந்து மென்சுரேஷனில் நமக்கு 3 to 4 கொஷின்ஸ் வந்து அப்பியர் ஆகியிருக்கு. என் டைம் அண்ட் ஒர்க்கில் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, ஈஸியான டாபிக்ஸ் தான். 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் சிஸ்டம்லேருந்து 3 to 4, நம்பர் சிஸ்டம்லேருந்தே நமக்கு 3 to 4 கொஷின்ஸ், மிஸ்ஸிங் நம்பர் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அப்பியர் ஆகியிருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரொம்பவே ஈஸி. எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட்லேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரேஷியல் ப்ரொபோர்ஷன்லேருந்து ஒரு கொஷின். எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ்லேருந்து 2 கொஷின்ஸ், ஆவரேஜில் 2 கொஷின்ஸ், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் பேஸ் பண்ணி 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்து டிஐ அப்படின்றது வரவே இல்லை நமக்கு. டிஐ டேட்டா இன்டர்பிரேஷன், டேபிளர் காலம் சர்க்கிள் பேஸ் பண்ணி வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா, கொடுத்துட்டு சார்ட் மாதிரி கொடுத்துட்டு 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த டிஐ வந்து இதில் வரல. அண்ட் ஜாமெட்ரி கொஷின்ஸும் உங்களுக்கு கேட்கல. சரிங்களா, ஸோ மேக்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கு. இது ஈஸி டு மாடரேட்னு கூட சொல்லிட்டு ஈஸி தான். இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஈஸியான டாபிக்ஸ் தான். சரிங்களா, ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துட்டு போக வேண்டியது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து அரித்மெட்டிக்கில் ஓரளவு ரேஷியல் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. நம்பர் சிஸ்டம் வந்து கொஷின்ஸ் வருது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறது நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மேக்ஸ் டாபிக் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா, பெருசாக ஜாமெட்ரி டிஐ இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் வரல. லாஸ்ட் இயர் பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான் வந்து இந்த டைம் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசனிங் பாருங்க. ரீசனிங் வந்துட்டு அனாலஜி பேஸ் பண்ணி 2லேருந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்லேருந்து 2, கோடிங் டிகோடிங் ஒரு கொஷின், நம்பர் சீரீஸ் வந்து 2, பிளட் ரிலேஷன்ல ஒரு கொஷின், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 1லேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. புதுசாக வந்து நியூ டாபிக்லேருந்து ஒரு கொஷின் என்ன அப்படின்னா இன்இக்வாலிட்டிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இன்இக்வாலிட்டி அப்படின்றது இது ரொம்ப ஈஸி தான். பட் இப்போ ஜிடியில் புதுசாக வந்து ரீசனிங்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்இக்வாலிட்டிலேருந்து 2 கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து சிலாஜிசம் வந்து 1 to 2 கொஷின்ஸ், வெர்பல் ரீசனிங்ல ஒரு கொஷின், கவுண்டிங் பீரியடுக்கு 1லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. டைஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஷின். சரிங்களா, ஸோ எதுல இருந்து கொஷின்ஸ் வரல அப்படின்னா கிளாக்ல இருந்து கொஷின் வரல, கேலண்டர்ல இருந்து வரல, அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்தும் நமக்கு கொஷின்ஸ் வரல. ஸோ ரீசனிங்குமே இது எல்லாமே ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான், எல்லாமே அட்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக்ஸ் தான். புதுசா வந்திருக்கிறது என்ன அப்படின்னா இன்இக்வாலிட்டி தான் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும். மற்றபடி ரிமைனிங் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஒரு டாபிக்ஸ் தான், ஈஸியான டாபிக்ஸ் தான். இது ரீசனிங் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் வந்து வந்திருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் புதுசாக என்ன கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா பேசேஜ் ரீடிங் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த 5 கொஷின்ஸும் நீங்கள் அந்த பேசேஜ் படித்து பார்த்து நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேசேஜ் ரீடிங் வந்து இப்போ புதுசாக நம்ம ஜிடியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 5 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அதுலேருந்தே வந்திருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பேஸ் பண்ணி 5 கொஷின்ஸ், இடியம்ஸ்ல இருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு, எரர்ல ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இனிமே எழுத போற ஆஸ்பிரன்ட்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கிராமர் பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ நீங்க இப்போ இனிமே எழுத போற ஆஸ்பிரண்ட் பேசேஜ் ரீடிங் கண்டிப்பா பார்த்துக்கோங்க. பேசேஜ் இதுக்கு முன்னாடி ஜிடியில இல்லை அப்படின்னாலும் நீங்க எம்டிஎஸ் பேப்பர்ல இருக்கிறது, எம்டிஎஸ்ல கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பேசேஜ் ரீடிங் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனல்ல நம்ம நிறைய வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பேசேஜ் ரீடிங்க்கு. அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பிக்யூஆர்எஸ் பேராஜிமல் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா பேசேஜ் ரீடிங்கே கேட்டாங்க அப்படின்னா பிக்யூஆர்எஸும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை நீங்க பார்த்துட்டு போனீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும், நீங்க ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். சரிங்களா, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுமே பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஆக்டிவ் பாசிவ் கேட்கும்போது இதுவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா, இனிமே எழுத போற எஸ்எஸ்சி ஜிடி ஆஸ்பிரன்ஸ் நம்ம சேனல்ல இருக்கிற எம்டிஎஸ் வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அதுல வந்துட்டு
PQRS அண்ட் பேசேஜ் ரீடிங் வீடியோஸ் வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆக்டிவ் பேசிவ் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. 2025 to 26 வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கு. டான்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ்ல இருந்து. ஸோ நீங்க அதாவது ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரிமைனிங் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எக்கனாமிக்ஸ்ல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து அப்பியர் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க சிஏவும் ஜிகேவும் நல்லா பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இனிமேல் எழுத போகிற ஆஸ்பிரண்ட்டுக்குமே இதே மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இன்இக்வாலிட்டி புதுசாக இருக்கு பார்த்துக்கோங்க. இது ஈஸி தான், இது கஷ்டம்லாம் இல்லை. அதே மாதிரி இங்கே இருக்கிற டாபிக்ஸ் நல்லாவே பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கிலீஷில் பேசேஜ் ரீடிங்க்கு எம்டிஎஸ் பேப்பரில் இருக்கிற பிவிடி கொஷின்ஸை பார்த்துக்கோங்க. ஆக்டிவ் பேசிவ் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் PQRS இது எல்லாமே நம்ம சேனல் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்க எஸ்எஸ்சில வேற எக்ஸாம்ஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்றீங்க, அதாவது சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் நம்மளோட ஈஸி இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் ஆப்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இதுல உங்களுக்கு வீடியோ கோர்ஸ், கிராமர் ரூல்ஸ், வெக்காப்ஸ், டெஸ்ட் சீரிஸ், குவிசஸ், பிடிஎஃப் எல்லாமே நீங்க இதில் வந்து கெட் பண்ணிக்கலாம். 1 year வேலிடிட்டிக்கு இருக்கு. உங்களுக்கு கூப்பன் அதாவது டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து கூப்பன்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் கெட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ்மே அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த 45 கிராமர் கோர்ஸ் வந்து ஸ்பெஷலி ஃபார் எம்டிஎஸ் நீங்க டார்கெட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 45 கிராமர் ரூல்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணி ஆகணும். ஏன்னா இது அவ்வளோ இது இருக்கு, இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து எம்டிஎஸ் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ அண்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதுவே நீங்க காம்போல எடுத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி பேங்க் எக்ஸாம் ரெண்டுமே நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த 2 கோர்ஸுமே இந்த ஒரு கோர்ஸ்ல காம்போல இருக்கும். இதை நீங்க கெட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் டே 2 ஓட ரிவ்யூ பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். இனிமே எழுத போற ஆஸ்பிரன்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க, ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். தட்ஸ் டு தி செஷன். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.